ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை போட்டு பருப்பு கடையல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரை எடுத்து ஒரு கப் சாம்பார் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க அதை போட்டுக்கலாம். அப்புறம் 2 பல் பூண்டை உரிச்சு வச்சுருக்க அதை போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். 1.5 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் விட்ட பிறகு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் ஒரு பேன் எடுத்து 7 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வடகம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 15 பல் பூண்டை உரிச்சு நசுக்கி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு சிம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 கைப்பிடி முருங்கைக்கீரையை உருவி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம். போட்டுட்ட பிறகு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டோன் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு வேக வச்சிருக்க சாம்பார் பருப்பை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றின பிறகு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இன்னொரு வாட்டி சிம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஒரு சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். கடைஞ்ச பிறகு இது ரைஸோட அப்படியே பிசைந்து சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா சின்னதாக ஒரு தாளிக்கிற கிண்ணம் எடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, அப்புறம் நசுக்குன பூண்டு ஒரு 2 அதில் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் கொட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.